எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு நம்பருக்கு போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சோன்னே கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இருந்துச்சுன்னா இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கட் பண்ணி போடுறோம். நான் வந்து இதில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகட்டும். இதோட ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். நான் வந்து கத்திரிக்காயை வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒரு காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இந்த தக்காளியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து எண்ணெயில் வெந்ததுன்னா சீக்கிரம் வெந்துடும். கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நிமிஷம் மூடி வச்சிடணும். எண்ணெயில் வேக வச்சுக்கோங்க கத்திரிக்காய். பாருங்கள், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வேக வச்சோம் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. எனக்கு வந்து அடுப்பை குறைச்சி வச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு வந்து காரம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப காரம் சேர்த்துட்டோம்னா உடம்பு சரியாமல் போயிடும். ஸோ நம்மளுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி எல்லாமே நான் வீட்டில் பண்ணதான். மல்லிப்பொடி எல்லாமே இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு கலக்கணும். எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்துச்சு பாருங்கள். நம்ம கிண்டும் போதே உடையுது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இது வந்து நம்ம அதுதான் வந்து எண்ணெய் வேக விடணும்னு சொல்கிறது. பாருங்கள், மசாலா எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் கத்திரிக்காய் வெந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இதை வந்து நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மிக்ஸியை கழுவி கத்திரிக்காய்க்கு தேவையான தண்ணி வேகிறதுக்கு அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் வந்து இதிலேயே வேகட்டும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரெடி பண்ண கத்திரிக்காய் கிரேவி இப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். வெறுமனே ஒயிட் ரைஸில் போட்டு நீங்கள் அப்படியே பரட்டி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் அப்படி வந்துச்சு பாருங்கள். அதோட கிரேவியும் கத்திரிக்காயும் சேர்ந்து டேஸ்ட் பாருங்கள்.
அப்படியும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த கிரேவி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பேர். நம்ம இதுலேயே புளி குழம்பும் செய்யலாம், பட் அது வேறு ப்ரொசீஜரில் வரும். நான் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு. இப்போ டக்குனு செய்யலாம் அப்படின்னு தோணுனதுக்கு இதுதான் டக்குன்னு ரெடி பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ, பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாய்.